ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கான அமௌண்ட் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் 23 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனருடைய வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 24வது தவணைக்கான அமௌண்ட்டை செலுத்தியிருக்காங்க. எவ்ரி மந்த்து அவங்களுக்கு 15ஆம் தேதி அமௌண்ட் செலுத்துவாங்க. அதேமாரி இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த்துக்கு பார்த்தா ஒரு சில பேருக்கு நேற்று ஈவினிங்கே பார்த்தா அமௌண்ட்டை அனுப்பிட்டாங்க. ஒரு சில பேருக்கு இப்போ அனுப்பிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்ததுக்கான எஸ்எம்எஸ் வரல, பட் டைரெக்டாக வங்கி கணக்கு அமௌண்ட் ஏறி இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்று நைட்டும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி காலைல முதல் நிறைய பேருக்கு ஏறிட்டே தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. அதாவது 24வது தவணைக்கான அமௌண்ட்டை பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த ஈவினிங்குள்ளே வந்துடும் அல்லது நாளைக்குள்ளே அனுப்பிடுவாங்க. பட் நேற்று முதலே அமௌண்ட்டை செலுத்திட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதாங்க அமௌண்ட். ஸோ 24வது தவணைக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கு செலுத்திட்டாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் பார்த்தா இது வரைக்கும் இந்த மகளிர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஊரில் என்றைக்கு முகாம் நடக்குதோ அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போயிட்டு விடுபட்டவங்க அமௌண்ட் வராதவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் முகாமில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட்டு. அதேமாரி உங்களுடைய மனு பெறப்பட்டது அப்படின்ற மாரி மெசேஜ் வந்திருக்கும். அந்த மனு மீது 30 நாட்களுக்குள்ளே தீர்வு காணப்படும் அப்படின்ற மாரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ்: வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான தங்கள் குடும்ப அட்டைக்கான விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பெறப்பட்டது அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மணி எண் மீது ஏற்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏற்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி 3 மெசேஜ் வருங்க. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேம்பில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வராமல் இருக்கும், பட் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஏற்கப்பட்டது அப்படின்னு மெசேஜ் இருக்குது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை பார்த்தா அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பெறப்பட்டது அப்படின்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான். ஸோ 30 நாட்களுக்குள்ளே தீர்வு காணுவாங்க. ஆல்மோஸ்ட் அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு 1000 ரூபாய் பார்த்தா அமௌண்ட் கண்டிப்பாக சேருங்க. முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு அடுத்த மாதம் முதல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1000 ரூபாய் வருமா இல்லையான்றத. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு 24வது தவணைக்கான அமௌண்ட்டை வந்திருக்கு. அதேமாரி கேம்பில் அப்ளை பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கு. அதேமாரி இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க உங்கள் ஊரில் என்றைக்கு முகாம் நடக்குதோ அன்றைக்கி நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.